வெல்கம் டு ஆரி ஃப்ளாக்ஸ். உங்கள் வீட்டில் ஒருத்தர் நினச்சா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீட்டில் யாரும் இல்லாதனால பேச்சுலர் லைஃப் எப்படி இருக்குன்னு நான் பார்க்க போகிறேன். நம்ம நினச்சதா சட்டம் எப்படி வேணால் வைக்கலாம், டக்குன்னு எப்படி தூக்கி போடலாம், டக்குன்னு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்க. எப்படி நல்லா இருக்கேனா, ராஜா பகவத் மாதிரி இருக்கேனா. ஃபஸ்ட்டு ஸ்கூல் போயிட்டு வந்து காலையிலையும் சாப்பிட்ல, மதியமும் சாப்பிட்ல, ஏதாச்சும் இருக்குமான்னு ஃப்ரிட்ஜில் தேடி பார்த்து ஏதாச்சும் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒன்றுமே இல்லை. அதனால் அப்செட்டாக ஃப்ரிட்ஜை மூட்டு கிளம்பி கிச்சனுக்கு போனேன். கிச்சனில் போய் பார்த்தா முட்டை இருந்துச்சு. முட்டையை வச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கிறப்ப ஆஃப் ஆயில் பண்ணலான்னு தோணுச்சு. தோசைக்கல்ல தண்ணி, தோசைக்கல்ல மேலே இருந்துச்சு. லைட்டரை தேடி பார்த்தேன், லைட்டரையும் காணோம். என்னடா அது நம்மளுக்கு வந்த கொடுமை அப்படின்னு நினச்சிட்டு பற்ற வச்சு லைட்டரை தீக்குச்சியை வச்சிட்டோம்னா அது மாதிரி எண்ணியாச்சு கபு கபுன்னு. அடுத்து முட்டைக்கு ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் ஊற்றிட்டேன். அடுத்து ஆஃப் ஆயிலுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தேன். உப்பு, பிரியாணி மசாலா போட்டேன். எனக்கு பிரியாணி மசாலா தான் பிடிக்கும். மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் வீட்டில் அரைச்சது. இப்போ பாருங்கள் எப்படி நம்ம எப்படி ஸ்டைலாக முட்டையை உடச்சி ஊற்றுறோம். டடன் 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 டடன். அப்படி அழகாக இருக்கா முட்டை, அப்படி புசு புசுன்னு வருதா. அவ்வளோதான். இதோட ரொம்ப வேக வைக்கக்கூடாது. லைட்டாக இந்த பார்டர்ஸ் மட்டும் லைட்டாக வெந்தால் போதும். உள்ளே இருந்து அப்படி இருக்கக்கூடாது. அப்போ தான் சூப்பராக இருக்கும். ஆஃப் பண்ணியாச்சு. நல்லா எடுத்துடணும். இது தான் பெரிய விஷயமே. உடையாமல் எடுக்கிறது தான் இது பெரிய விஷயம். இன்னொன்று வந்து பாய்க்கலாம் உடையாமல் போடுறது. அவ்வளோதான். எடுத்தாச்சு. கொஞ்சம் இருக்கிறத திரும்ப தட்டுக்குள்ளே போட்டாச்சு. வாங்க இது எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி சொல்லி காமிக்கிறேன். யாரும் இல்லாட்டி இப்படி பண்ணி சாப்பிடுங்க. இது போதும். நல்லா இருக்கா பார்க்க? நல்லா பியூட்டியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இது பாருங்க, இது உடையாமல் எடுத்து சாப்பிடுமாங்க. எப்படி அவ்வளோதான் பாருங்க. இப்போ 4 மடித்து வாய்க்குள்ளே போட்டால் தான் உழுகாது. 1 மடிப்பு, 2 மடிப்பு, 3 மடிப்பு, அவ்வளோதான். 4 மணி பண்ணியாச்சு. என்னோட ரியாக்ஷனை மட்டும் பாருங்களேன். ஏதோ பெருசாக சாதிச்ச மாதிரி. இந்த கண்ணில் ஒரு திமிரு பாருங்க. இந்த மாதிரி வருமா? நைட்டு உப்பு தான் கூட இது நம்மளா ஏன் பண்ணிக்கலாம். சரியா?